ஆண்டவர் ஆதாமை ஏவாளை வெளியே தள்ளிட்டாலும் he was searching for somebody who is willing to obey him. யாராவது ஒருத்தர் எனக்கு கீழ்ப்படியவங்க கிடைக்க மாட்டாங்கன்னு ஏங்கிக் கொண்டு திரிகிறார். ஏங்கிக் கொண்டு நல்லா கவனிங்க. பூமியில் எல்லாரும் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டார்களாம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 6வது அதிகாரம். ஆதியாகமம் 6வது அதிகாரம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கொஞ்சம் பாருங்கள். 5வது வசனத்தை வாசிக்கலாம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. Everybody was destroying God's way and God's method. எல்லாரும் கெடுத்துக் கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு மனிதன் காணப்படுகிறான். 8வது வசனத்துல 8வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. எல்லாரும் வழியை கெடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மனுஷன் மட்டும் கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது, கிருபை கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனையா, ஏனம்மா, ஏன்? ஆண்டவர் அவனை பார்த்தாரு. I find one man here willing to obey whatever I say. பின்னால் விளக்கும் போது உங்களுக்கு விளங்கும். கடைசி வசனத்தை வாசிக்கலாம். 6வது அதிகாரம் கடைசி வசனம். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். Can you see why God was so happy to see a man and gave his grace? தன்னுடைய கிருபையை ஊற்றி வழங்கின ஒரு பாத்திரத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. ஆண்டவர் ரொம்ப துள்ளிட்டார். ஏன்னா நோவா அப்படியே செய்தான். அழகான வார்த்தைகள். தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். Put yourself in the place of Noah. ஏன்னா அந்த சர்ச்சில், இந்த சிட்டியில there are 6 million people. I don't know. Somebody said 6 million people here. Maybe in the whole state, I don't know. Whatever may be the number, but there are only few people here. Comments, maybe some thousands, but few people are here. And you want to show to God we are obedient people. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியேற்கு ஒப்பு கொடுத்த ஒரு சின்ன கூட்டமா நீங்க வந்திருக்கீங்க. Praise God for that. இப்போ நீங்க நோவாவுடைய இடத்துல உங்களை வச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாருப்பா, உன் மேல என் கண்கள்ல தயவு கிடைச்சதுனால I want to give a job. என்ன ஜாப் ஆண்டவரே? I want to save your family. உன் குடும்பத்தை காப்பாற்றணும். நீங்க என்ன செய்வீங்களா தெரியாது. நான் சொல்லிப்பேன் praise the Lord. ஏன்னா என்னைய காப்பாத்தி, என் பெண்ஜாதியை காப்பாத்தி, என் பிள்ளைகளை காப்பாத்தி, என் மருமக்கமார்களை காப்பாற்ற போகிறீ. வாசிக்கலாம். எபிரேயர் 11வது அதிகாரம். எபிரேயர் 11வது அதிகாரம். 7வது வசனம். 7th verse. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். இப்ப ஆண்டவர் மாத்திரம் நோவா உன்னையும் குடும்பத்தையும் நான் காப்பாற்றணும், அதனால நீ ஒரு பேழை உண்டாக்குன்னா டெஃபினட்டா அதை செய்யறது எளிது. உன்னையும் குடும்பத்தையும் காப்பாற்றுறதுக்கு பேழை உண்டு பண்ணுன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு நம்ம தான் செய்யறோம். நம்மளை காப்பாத்துறோம், பெண் ஜாதியை காப்பாற்றுறோம், வேற வழி இல்லாம சிலர் பிள்ளைகளை காப்பாற்றுறோம், பிள்ளைகளுக்காக வாழ்கிறோம், பிள்ளைகளுடைய சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாம் இன்சூரன்ஸ் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிடுறோம். எவ்வளவு சேவிங்ஸ் சேர்க்க முடியுமோ சேர்த்து வச்சிடுறோம். அவங்களுக்கு எவ்வளவு படிப்பு கொடுக்க முடியுமோ படிக்க வச்சிடுறோம். வீடை கட்டி வச்சிடுறோம், நிலத்தை வாங்கி வச்சிடுறோம். நான் செத்து போனா கூட நீ இருக்கலாம்னு சொல்லி அவனை கூப்பிட்டு 10 நேரம் காட்டி கொடுத்துருவோம். பில் எழுதி வச்சிருக்கேன், உயிர் எழுதி வச்சிருக்கேன்.
என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்துறதுக்கு பேரை உண்டு பண்ணிட்ட பிரதர். அதுக்குதான் அமெரிக்கா வந்த பிரதர். அல்லேலூயா. உங்க மக்கள் எல்லாரும் அமெரிக்கா வந்தவங்க ஆளும் அப்படித்தான். நீங்க நினைச்சிட்டு இருக்காங்க அமெரிக்கன் வெள்ளையா இருக்கிறான், அவன் முன்னால வந்தா நீங்க ஹிந்தி வந்தீங்க. All the Americans came here with that purpose. Free country, secure country. I will safeguard my family. I am not condemning that. Naturally, you must save your family. Naturally, you must take care of your children. You are supposed to take care of your family, supposed to take care of your children. உங்க பிள்ளைகளை காப்பாத்தணும், மனைவிகளை அல்ல மனைவியை காப்பாத்தணும். எனக்கு வந்து நிறைய பேருக்கு அங்க ஒண்ணு இருக்கு. I'm sorry to say that. I'm not new to this country, that's why I know all things. ஆனா கவனிங்க, there's nothing wrong in that. Nothing wrong in that. ஆனா அது மட்டும் நோவாட்ட சொல்லியிருந்தானா நோவா கீழ்ப்படியது எளிதா இருந்திருக்கலாம். அது மட்டும் நோவாட்ட சொல்லியிருந்தானா நோவா கீழ்ப்படியது எளிதா இருந்திருக்கலாம். இப்ப வாசிங்க 6வது அதிகாரம் ஜெனிசிஸ் 6 chapter 18ல இருந்து வாசிக்கலாம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடு கூட உன் குமாரனும் உன் மனைவியும் உன் குமாரனின் மனைவிகளும் வேலைக்குள் பிரவேசியுங்கள். வெரி குட். அடுத்தால சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடு காக்கப்படுவதற்கு வேலைக்குள்ளே சேர்த்துக்கொள். ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடே காக்கப்படுவதற்கு உன்னிடத்தில் வரக்கடவது. குட். அடுத்த வசனம். உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகல போஜன பதார்த்தங்களை சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். Is it possible with you? நீங்க இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிறாரு, நான் எல்லாத்தையும் அழிக்க போறப்பா, உன்னை மட்டும் காப்பாற்ற போறேன், உன்னையும் குடும்பத்தை காப்பாற்ற போறேன். ஹாப்பி. திடீர்னு ஆண்டவர் சொல்றாரு, ஓவர் செட் அனிமல், ஓவர் செட் பேர்டு எல்லாத்தையும் உள்ள கொண்டு வச்சுக்கணும். நான் என்ன சொல்லிருப்பேன் சொல்றேன். Lord, I will build an ark for them. I will build an ark for us. And I will keep a lifeboat in between so that I can go and see them. நான் 3 நேரம் உண்டாக்கியிருக்கேன். நீ உங்களுக்கு எனக்கு தெரியாது. I want to obedient, but I want to obey in my own terms. You said to make an ark. I will make an ark for my family. And you said you take care of the animals and birds. Okay, I will take care, but I will do it in my own way. I will make an ark for them so that they can be there. எங்க வீட்டில் அந்த 2 நாய்க்குட்டியும் திடீர்னு செத்து போச்சு. My children are always after animals. எங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட இப்ப 100 முயல் குட்டி கிடக்குன்னு நினைக்கிறேன். At least 100. Love birds are there. Dog would be there. And சின்ன அந்த எலி அந்த I don't remember that name. ஓகே, இதெல்லாம் இருக்குது. எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஒரு சின்ன இந்த ஜூ மாதிரி வைக்கிறது என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் என் 3rd son came to me. கொஞ்ச நாள், டாடி நம்ம நல்ல நாய் செத்து போச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருந்தது. அது ஒரு நாள் எங்கள் வீட்டுக்குள்ளே பாம்பு விட்டதில்லை. நாங்கள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் பாம்பு அதிகமாக இருக்கும். ஒரு பாம்பை விட்டதில்லை. அது பேர் சாண்டி. அவன் என் 3வது மகன் பாம்பு பிடிக்கிறாள். இன்னைக்கும் பாம்பு கையில் பிடிச்சி, அது என்ன எவ்வளோ பெரிய கிங் கோப்ரானாலும் கையில் தூக்கிடுவான். அதை ஈஸியாக அவன் கை கண்டுபிடிப்பான். அது ஐ டோன்ட் நோ, ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 2.5 he is doing that. அவன் பேரே பாம்பு பாபு. அதனால அவன் சொன்னான், டாடி நம்ம சாண்டி செத்து போச்சுது, அது பாம்பெல்லாம் துண்டு துண்டு ஆக்கிடலாம் டாடி, இப்போ நமக்கு ஒரு we need a dog. ஆனால் நான் சொன்னேன், நம்ம வீடு திறந்து விடுப்பா, எல்லாரும் வருவாங்க எல்லாரும் போவாங்க,
வரவங்க போகிறவங்களெல்லாம் படிச்சிருக்கூடாது. நம்ம எங்கள் கேம்பஸில் வேர் ஐ எம் லிவிங் 35 children are below 3. You can understand. Such a big campus, having a lot of children. எல்லாரும் வருவாங்கப்பா, பிள்ளைங்கள்லாம் யாரையும் கடிச்சிடக்கூடாது. இல்லை டாடி, I have gone through the internet and found a dog which will be very friendly with people, will make noise to frighten people. சத்தம் மட்டும் போடும், யாரையாவது பயமுறுத்துருக்கு, ஆனால் கடிக்கலாம் செய்யாது டாடி. அந்த மாதிரி ஒரு டாக். I said okay. He brought a dog. It's a gold man or something like that. Even now it's to this side. கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கும், நாய்க்குட்டி மாதிரி கண்ணுக்குட்டி. அதை முதல்ல கொண்டு வந்தோடனே வீட்டில் நான் I was away and he called me and said, Daddy, I got a puppy, very good puppy. Okay. When I came after 1 week, he made a good, beautiful bed for that with his own hands and put the sponge for the bed and pillow for it. And it was so beautiful. He made the carpenter to make a beautiful thing. It was in his room and he invited me. நான் போய் பார்த்தேன். அடுத்த வாரம் வந்தான், Daddy, I made a mistake. நான் என்னடான்னு கேட்டேன். அதோட நான் குடியிருக்க முடியாது பண்ணுறது. நான் it smells so bad. நான் சொன்னேன், வேறு வழி இல்லைடா, இப்போ சின்ன குட்டியாக இருக்குது, நீ வச்சு தான் படுக்கணும், வேறு வழி இல்லைன்னு சொன்னோடனே அவன் ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் யார்ட்டையோ போய் வாங்கிட்டு வந்து பெரிய சத்தம், அது என்னமோ பெரிய விண்மல் மாதிரி சத்தம் போட்டு வெள்ளை காற்றையும் வெளியே அடிச்சு பார்த்தான். 1 மாதம் அடித்த பிறகு எங்கள் வீட்டுக்கு சில கெஸ்ட் வந்தாங்க. டைனிங் ரூமில் இருக்கும்போதே என்ன ஒரே நாட்டம், என் மகனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. கெஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வர முடியாத அளவுக்கு ஒரு நாய்க்குட்டியை வச்சுருந்தவன். We are forced to build a small cage for the little dog. வேற வழி இல்லாமல் வெளியே ஒரு கூடு கட்டி நாய்க்குட்டி வச்சுக்கோம். ஒரு நாய்க்குட்டி அன்பா வாங்கின நாய்க்குட்டியோடய குடியிருக்க முடியலையே. ஊர் உலகத்துல இருக்க எல்லா மிருகத்தையும் வச்சுக்கிட்டு உள்ள இருந்தானா இருப்போமா? Check. Is it possible for you to obey God in difficult situation? எல்லாம் comfortable ஆனா obey. Obedience is easy and everything goes on our way, on our terms. Friends, listen to me. நான் போடுற கண்டிஷன்ல, நான் நினைக்கிற விதத்துல கர்த்தர் சொல்லுவார் என்றால் எனக்கு ஒபே பண்ணுவது எளிதானது. ஆனால் தேவன் சொல்லுகிற காரியத்திலே தேவன் நியமத்தின்படி ஒபே பண்ணுவது எனக்கு எளிதுதானா? இது காணா குறைக்க அவர் சொல்லிட்டார், இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வேற சேர்த்து, இது வேற. நான் சில நேரம் அப்படி உட்கார்ந்து யோசனை பண்ணி பார்க்குது. உங்களுக்கு தெரியும், சுண்டலி எங்க குழி கிடக்குதோ அங்க ஓடும். யானைக்கோ துதிக்க அவ்வளவு பெருசு, பெரிய துவாரத்தோடு. நோவா என்ன பாடுபட்டுருப்பாங்க ரெண்டு சேர்த்து ஒண்ணா வைக்கிறது. திடீர்னு சத்தம் கடிச்சுன்னா சுண்டலி தர்றன்ட்டு அந்த ட்ரக் வழியா ஓடி யானை என்ன பாடுபடுத்திருக்கும். He had to manage. 2 ஃபேமிலியை ஒரு வீட்டில் வச்சு பாருங்க, அமெரிக்கால தெரிஞ்சிடும் இவங்க விசுவாசி தானா ஐயா. நீங்க ஏன் சொல்றது கேக்குது எனக்கு. 2 பேரையே வைக்க முடியல, 2 ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் 2 பேர் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் ஒன்னே இருப்பேன். யார் கூடயே போயிட்டான். ரெண்டு பேரே ஒரு கூரை கீழே இருக்க முடியாத ஊர்ல இருக்கிறோம் சார். நான் அமெரிக்கா வந்திருக்கும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் நியூஸ். மனைவிக்கும் கணவனுக்கும் சண்டை. அவன் சொன்னா கருப்பு பூனை வைக்கணும், நீ சொன்னா வெள்ளை பூனை வைக்கணும். 2 டைவர்ஸ். பூனையா கல்யாணம் கட்டிங்கடா. You know better. Can I just imagine? The Lord asked Noah to accommodate all animals, all birds. Very difficult. ரொம்ப கஷ்டம். நான் இப்ப கேக்குறேன், உங்க வைஃப் அகாமடேட் பண்ண முடியுதா உங்களால?
யாரும் சொல்றாங்க ஜூல தானே பிரதர் வாழ்றேன். கூட உன்னை கட்டி வச்சிருக்காங்க, நான் ஜூல இருக்கிற மாதிரியே தான் வாழ்றேன். Can you accommodate your own children? Own children, own children. எங்க இருந்தா வந்து எத்தனை நேரம் சொல்லிருக்கீங்க பிள்ளை பாருங்க. எங்க இருந்தா அந்த தேடி கண்டுபிடிச்சு தூங்க விட மாட்டேங்க, எடுத்து அம்மா நம்ம சொல்றோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நோவாவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. God wanted to live in this man. He wanted to make him a blessing for the whole nation, for the nations. முழு உலகத்துக்கு, முழு தேசங்களுக்கும் ஒரு மனுஷனை ஆண்டவர் ஆசீர்வாதமா மாற்றுவதற்கு அவங்கள காணப்படுகிற காரியத்தை கொஞ்சம் பாருங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது. ஏனென்றால் நோவா கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். காக்காவுக்கும் குருவிக்கும் குதிரைக்கும் கழுதைக்கும் எல்லாத்துக்கும் சாப்பாடு வேற சேர்த்து வைக்கும். வாட் a job. அதாவது புறப்பட்டு வரும்னு சொல்லிட்டார். நல்ல வேலைக்கு போய் பிடிச்சிட்டு வாடான்னு சொல்லாம அதெல்லாம் உன்னை தேடி வரும்னு சொல்லிட்டாரு. அது அந்த மட்டுக்கு சேர் போய் பிடிச்சிட்டு வான்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது 120 வருஷம் போட் கட்டினதுக்கு இன்னும் 120 வருஷம் பிடிக்கிறதுக்கு ஆயிரும். நல்ல வேலைக்கு அதுவே புறப்பட்டு வரும்னு சொல்லிட்டாரு. அவைகள் முன்னெடுத்து வர கடவுள். But gathering food for all these spices in my house. தேவ பிள்ளைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல் எப்படி அவனுடைய குடும்பத்தையும் பாதிக்குன்னு சொல்லி கொடுக்கப்படுகிறது. மிஸ்ஸஸ் நோவுடைய பேர் யாருக்கா தெரிஞ்சு சொல்லித்தாங்க. நானும் 63 வருஷமா பைபிள் படிக்கிறேன், எனக்கு தெரியல. What is the name of Mrs. No? Mrs. No name. ஒரு பேர். நான் 63 வருஷமா பைபிள் படிக்கிறேன். எங்க அம்மா 3.5 வயசுல எனக்கு பைபிள் சொல்லி கொடுத்தாங்க. I am 66 now. Can you just imagine a lady whose name God never recorded? இந்த பாழா போன ஆகார் பேரை அத்தனை தான் எழுதி வச்சிருக்காரு. பாட்டு நடத்தினவர் கூட சொன்னார், ஆகாரின் கண்ணீரை கண்டாரே ஆண்டவர். அந்த ஆகார் பேரை எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த கீழ்ப்படுகிற மனுஷனோடு கூட ஒத்து போற அந்த பெஞ்சாதி பேரை எழுதல. நம்ம கலாச்சாரத்துல, இந்திய கலாச்சாரத்துல முன்னால லேடிஸ் தான் ரொம்ப டாப்ல இருந்திருக்காங்க, பின்னால தான் மாறி போச்சு. அதனாலதான் பார்வதி கிருஷ்ணன், உமா சங்கர் எல்லாம் பொம்பளைங்க பேரை முன்னால போட்டு பின்னால ஆம்பளை பேர். இப்ப நம்ம ஆம்பளைங்க பேரை பின்னால போட வச்சிட்டோம். Noah's wife, her name was not known, not at all known, but she was also getting along with the husband who received a vision from the Lord. தேவனிடத்திலிருந்து இந்த மனுஷனுக்கு ஏதோ வெளிப்பாடு உண்டாயிருக்கு, எச்சரிக்கை உண்டாயிருக்கு. I will give 10% cooperation. இன்னைக்கு வைஃப் என்ன சொல்வா? ரொம்ப சேட்டை பண்ணாத, நானும் சம்பாதிக்கிறேன் நீனும் சம்பாதிக்கிற, நானும் எம்சிஏ நீனும் எம்சிஏ, நானும் ஐடி நீனும் ஐடி, 2 பேரும் முடிஞ்சதுன்னா ஓட்டி, ஒருத்தர் ஓட்டுவோம். That is the condition today. See this lady. யோ மழையே பார்க்கல, நீர் என்ன போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி கேட்கல. மழையே பெய்யல, நீர் போட்டு பண்றீங்கன்னு ஆண்டோட்டு சொல்லிடுற. I know my man. ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்துருக்காரு. நீங்க அவளை போய் இப்ப நாளும் அவங்களுக்கு ஃபோன் நம்பர் தரேன், அவளுடைய ஃபோன் நம்பர் கேட்டு பாருங்க. எப்படிப்பட்ட கணவன் சொல்லுவா, எங்க வீட்டுக்காருக்கு பைத்தியம் பிடிச்சாலும் சரியாதான் பிடிக்கும். Because he listens to God and he wants to obey and he can't. எனக்கு கொடுக்கப்பட்ட மனுஷன்
ஆண்டவரை கேட்டு ஆண்டவர் சொன்னது என்ன நடந்தாலும் செய்வார். பிள்ளை செத்தாலும் புதைக்க வர மாட்டார். என் மனைவி தெரியும். My second child died, I didn't come. I could have come. நான் வந்திருக்க முடியும். என் மனைவி சொல்லி அனுப்பினா, நான் பிள்ளை செத்து போச்சு. அங்கே நான் 5 நாளைக்கு பிரசங்கம் பண்ண போயிருக்கேன். 3 நாள் தான் முடிஞ்சிருக்கு, 2 நாள் இருக்கு, நான் வரல. She buried with her own hands. ஒரு பெட்டி கூட செய்ய முடியாது, கார்ட்டூன் பாக்ஸில் போட்டு தான் என் பிள்ளையை புதைச்சான். நான் இல்லை. God gave me a good wife because she understood this man. This man listens to God and committed to obey him. ஆண்டவருக்கு கீழ்ப்படி இருக்கிற ஒப்பு கொடுத்துருக்காரு. அதனால நான் ஒத்து போறதுக்கு நான் ஆயத்தம் சொல்லி 38 வருடமாக என்னோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நல்லா கவனிங்க. ஐ எம் நாட் an easy husband. நான் ஒரு செய்தியில் சொன்னதை இங்கே சொல்ல விரும்பினேன். 2 வருஷத்துக்கு முன்னால் ஐ வாஸ் வெரி சிக். என்னால் தூங்க முடியல 1/2 மணி நேரம், சாப்பிடவே முடியல ஒரு ஸ்பூன் கூட. 108 வச்சு நடக்க முடியாது, அந்த மாதிரி ஆகிட்டேன் திடீர்னு. எதுக்குன்னு தெரியல. நான் நினச்சேன் டைஃபாய்டுன்ட்டு. அப்படி என்ன கடைசியில் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சென்னையில் கொண்டு போய் சேர்த்தாங்க. மேலே வந்து கீழே வரைக்கும் எல்லா டெஸ்ட் எடுத்தாலும் ஒன்றும் இல்லை. ஏன் சாப்பிட முடியல, ஏன் தூங்க முடியல, ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. அட் லாஸ்ட் தே ஃபவுண்ட் ஒன் டிசீஸ், சர்காடைசிஸ். என் மகளுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், ஏம்மா அவள் மெடிசன் பண்ணிக்கிட்டு இருக்கனால கேட்டேன், இவங்க என்னமோ சொல்கிறாங்கம்மா, வாய்க்குள்ள நுழைய மாட்டேங்குது, சர்காடைசிஸ்னு என்னது? அவள் சொன்னா, அது ஒரு ஃபூலிஷ் டிசீஸ் தேடி. ஃபூலிஷ் டிசீஸா? ஆமாம், எப்படி வருதுன்னு தெரியாது, எப்படி போகுதுன்னு தெரியாது. என்னமோ சொன்னாங்க. என்னை 14 நாள் வச்சுட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு பேராசெட்டமால் கூட கொடுக்கல. அந்த டாக்டர்கிட்ட கேட்டேன், 14 நாள் வச்சுருந்தீங்களா, படுவாங்களா? மேலே இருந்து கீழே வரைக்கும் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணீங்களா? உள்ளே பண்ணீங்க, சிடி ஸ்கேன் பண்ணீங்க, அல்ட்ராசவுண்ட் பண்ணீங்க, இது பண்ணீங்க, ஒரு பேராசெட்டமால் கூட எழுதி கொடுக்கலையே அப்படின்னு கேட்டேன். ஏனிவே, நான் அதுக்கு முன்னாலே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாலே பிளான் பண்ணியிருந்தேன் என்னுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி எழுதணும்னு. கொஞ்சம் பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும். ஸோ ஐ வென்ட் தேர். எனக்கு 6 பேர் இன்விடேஷன் கொடுத்தாங்க. ஒருத்தர் மால்தீவ்ஸ்லேருந்து இன்விடேஷன் கொடுத்தாரு, ஒருத்தர் சுவிட்சர்லாந்துலேருந்து கொடுத்தாரு, ஒருத்தர் சிங்கப்பூர்லேருந்து கொடுத்தாரு, ஒருத்தர் சிட்னிலேருந்து கொடுத்தாரு. இப்படி நிறைய பேர் தெரிஞ்சவங்களாம் தெரிஞ்சவொடனே ஆனால் எங்கள் வீட்டிலேருந்து வந்துருக்காங்க. பட் ஐ சூஸ் டு லீவ் வித் அ புவர் ஃபேமிலி இன் சுவிட்சர்லாந்து. வெரி புவர் ஃபேமிலி. ஸ்ரீலங்கன்ஸ், நாட் ஹேவிங் மச். அந்த சிஸ்டர் 1 மாதம் லீவ் எடுத்துகிட்டு என்னை பார்த்தாங்க எங்கள் 2 பேரும். அப்போ என் ஒய்ஃபும் ரொம்ப தூரம் நடக்க முடியாது. அவளுக்கு கொஞ்சம் வெயிட் போட்டா, டயபெட்டிஸ் இருந்தாலும் அவ்வளோ நடக்க முடியாமல் தான் கஷ்டப்பட்டு இருந்தா. நான் 100 அடி நடக்கிறதுக்கு கஷ்டப்பட்டிருந்தேன். பட் ஏன்னா we both sat and wrote that book. அப்படி இருக்கும்போது எனக்கு சுவிட்சர்லாண்டில் இன்னொரு பெரிய ஃப்ரெண்ட் இருக்கிறாரு. அவர் அந்த அதர் சைடு, இவங்க இருந்தது இட்டாலி சைடு, அவங்க இருந்தது ஜெர்மன் சைடு. அப்போ அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், ஜெபக்குமார், யூ கேம் ஆல் த வே டு சுவிட்சர்லாண்ட் அண்ட் நாட் கோயிங் டு பி வித் அஸ் ஃபார் அட்லீஸ்ட் அ டே. சரி, எனக்கு அந்த எண்ட் ஆஃப் 1 month நானும் ஒய்ஃப் அங்கே போனோம். அவங்க ஒய்ஃப் வந்து, அவர் வந்து டெவலப்பர், அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு நர்ஸ். அதனால அவங்க சாப்பிடும்போது கேட்டாங்க, ஜெபக்குமார் வாட் வாஸ் யுவர் டிசீஸ்ன்னு கேட்டாங்க. சர்காடைசிஸ். உடனே போய் இன்டர்நெட்லாம் பார்த்துட்டு, ஏய் யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல், யூ மஸ்ட் வாக் லாட் அண்ட் யூ மஸ்ட் ஈட் அ லாட் அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா ஃபீட் பண்ணாங்க. ஃபீட் பண்ணி வாக்குன்னு சொன்னா தான் என் ஃப்ரெண்ட் அவ்வளோதான் எங்கள் 2 பேரையும் கூட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே லிவிங் டாப் ஆஃப் அ ஹில். கூட்டு போகிறார். நானும் நடக்க முடியாமல் நடக்கிறேன். எனக்கு அப்போ தான் கொஞ்சம் நடக்க படிச்சிருக்கேன். பயங்கர 5 kilometers. சாப்பிட முன்னாலும் சாப்பிட பிறகும் நடக்க வச்சுட்டாரு. 10 o'clock திரும்பி வந்தோம். ஐ வாஸ் டெட் டயர்ட், ஐ வாண்டட் டு ஸ்லீப். என் ஒய்ஃபு பின்னால் டேடின்னு கூப்பிட்டே வர, அவளுக்கு நடக்க முடியாமல் அவளை இழுத்து போயாச்சு. போய் படுக்கையில் படுத்த உடனே அவள் போயிட்டா 7வது வாரம். எனக்கு பயங்கர டயர்டு. ஏன்னா அப்போ தான் ஆஸ்பத்திரிலேருந்து வெளியே வந்துருக்கிறேன், எனக்கு தூங்கணும் போல இருக்குது. ஆனால் இவ டயர்டில் போட்ட கொரட்டை. Just think about it. நாங்க இப்போ ஒரு விருந்தினர் வீட்டில் இருக்கிறோம். அவர் மலை மேலே இருந்ததுனால குளிர் வேற. நம்ம ஊராக இருந்தோன்னா ஒரு டவல் எடுத்துட்டு வெளியே போய் எதுலையா மரத்தடியிலையா படுத்துருக்கலாம், இல்லைன்னா வேண்டாலையா படுத்துருக்கலாம். இது இன்னொரு வீட்டில் இருக்கிறதுனால நான் வெளியும் போக முடியாது.
அவ போட்ட குரட்டை பயங்கரமா குரட்டை போட நான் அவளை லேசா தட்டி விட்டா திரும்பி என் காதுக்குள்ள Can you just imagine 10 o'clock ஆரம்பிச்சா 4 o'clock வரைக்கும் விடல. அவ பயங்கர டயர்ட். அவ என்னை கண்டு ரொம்ப டயர்ட். அவ போட்டு எனக்கு பயங்கர எரிச்சு. நான் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பைக்கில் உட்கார்ந்து ஆண்டவரே, what kind of wife you have given? What kind of wife you have given? ஒரு மனுஷன் 2 வாரம் ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு இங்க வந்து இருக்கான். இவளுக்கு அதை பற்றி கவலை இல்லை. இவ போடுற புரட்டையில் இங்க அரை மணி நேரம் தூங்க விடாம ஆக்கிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எரிச்சல் உட்கார்ந்துருக்கேன் படுக்கல் 4 மணிக்கு. ஆண்டவர் வெள்ளம் வந்து என்கிட்ட கேட்டார், மகனே நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ? ஆமாண்டவரே நல்லதே. யோனாவும் அதுதான் நான் சொல்லினேன். அப்போ ஆண்டவர் கேட்டாரு, 36 years this poor girl was with you. கொஞ்சம் யோசித்து பாரு. ஆரம்ப நாள் ஊழியத்துல நீ ஊழியத்துக்கு போகும்போது எங்க போறன்னு தெரியாது. உனக்கும் தெரியாது, அவளுக்கும் தெரியாது. எப்ப வருவனும் தெரியாது. வெளியே போனா உனக்கு காணிக்க கொடுக்கும் ஆள் இல்லை. நீ கொண்டு வந்ததெல்லாம் காட்டு கீரை தெருவில் கிடக்கிறதா அறுத்து கொண்டு வந்த. எப்பமாவது உன்னை பார்த்து முறுமுறுத்துப்பாளா? I want to tell you, the early days nobody knew us. We ate the greens on the pathway for many times. My wife ஒரு நாள் வாயை திறந்தது. ஒரு நாள் வாயை திறந்தது. அதுக்கப்புறம் ஆண்டவர் கேட்டார், how many sarees you bought for her? இதுவரைக்கும் 38 வருஷம் ஆச்சு, ஒரு சாரி வாங்கி கொடுத்தது. Did she ask you? No Lord. நீ வந்த அன்னைக்கே அவளுக்கு ஹிந்தி தெரியாம இருக்கும்போது மார்க்கெட் அனுப்பிட்ட. அன்னைக்கு சொல்லிட்டு நீ தான் ஹோம் மினிஸ்டர், நான் வீட்டுக்கு காரியம் பார்க்க மாட்டேன். அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா பணத்தை கேட்டோம் என்னைக்காவது பேசிருப்பாளா? No. God began to narrate everything what my wife was doing. I started weeping. I said, sorry Lord, sorry. I always remember the wife of Noah. Never questioned his vision, never questioned his work, never questioned his walk with God. No, she was simply following this man. இன்னைக்கு அநேக வயசுக்கு ஹஸ்பண்ட பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவர் என்ன அவருக்கு இஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நினைச்சு தோன்றபடி சென்ற யார்கிட்ட கன்சல்ட் பண்ணாரா? நான் இந்த வீட்டில் இருக்கல, உங்க வீட்டில் நடக்கிறதா எனக்கு எப்படி தெரியும்? தெரியாது. எல்லா வீட்லையும் நடக்கிறதானே. ஊர் நான் கவுன்சில் பண்ணிட்டு தானே இருக்கேன். என்னைய கவுன்சில் பண்ணாம இவர் எல்லாத்தையும் செஞ்சுட்டார். மிஸ்ஸஸ் நோ அப்படி ஒரு நாளும் சொல்லல. Here is a man who knows his God. Finish. இங்கே ஒரு மனிதன் இருக்கிறார், இவர் தேவனை அறிந்தவர், தேவனுக்கு பிரியமானதை செய்கிறார். I must be a helpmate. அதுதான் நீ உண்டாக்குனார். எனக்கு மனைவி பேர்னது ஹெல்ப்மேட். அதனால அவருக்கு ஹெல்ப் பண்ண. அவருடைய தரிசனத்தை தேவனத்தில் பெற்றார். அதை நிறைவேற்றுவதற்கு ஒத்து போவேன் என்று சொல்லி ஒத்து போன ஒரு குடும்பம். Because a man who is obedient to God will influence and impact the life of the wife. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிறதுக்கு சம்பூர்ணமா ஒப்பு கொடுத்தா உங்களுடைய லைஃப்னுடைய தாக்கம் உங்களுடைய வைஃப் கண்டிப்பா பிடிச்சுதான் ஆகும். Let me talk about the boys. 3 கல்யாணம் கட்ட பசங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிழவனுக்கு நட்டு லூஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லல. They were also helping the father. சரி, இவங்களையாவது சின்ன வயசுல இருந்து கொட்டி கொட்டி வளர்த்ததுனால அப்பா சொன்னா உட்காரணும், அப்பா சொன்னா எந்திரிக்கணும்னு வளர்ந்துட்டான். வீட்டுக்கு வந்தா மருமக்க மாறும். ஒரு மருமக வந்தாலே வேதனை, 3 மருமக வந்தா அது எப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாங்க தெரியுமா? 3 மருமகளும் ஒரு பயலாவது விசுவாசிக்கல. not a single person. சம்பந்தி வீட்டுல இருந்து ஒருத்தன் கூட போட்டுக்குள்ள வரலையா?
அதான் ஃபேமிலி பேக்ரவுண்ட். இந்த 3 கேர்ள்ஸ்க்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன? ஒருத்தரும் விசுவாசிக்கல. நோவாவின் வார்த்தை ஒருத்தரும் விசுவாசிக்கல. தேவ எச்சரிப்பை ஒருத்தரும் கேட்கல. அன்காட்லி ஃபேமிலில இருந்து வந்திருக்காங்க 3 பேர். இன்னொன்னு சொல்லட்டுமா? 3 பேரும் கல்யாணம் ஆவாங்க. 120 வருஷம் பிள்ளை பார்க்காம இருந்திருக்காங்க. No children for 120 years. How was it possible? It's because one man wanted and willing to obey God and God alone. அருமையானவர்களே, கீழ்ப்படிய வேண்டிய அவசியத்தையும் நான் சொல்லும் முன்னதாக கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதத்தை சொல்றேன். All the 3 married boys were abiding with God Father's vision. All the daughter-in-laws who came from the ungodly family abiding with the father-in-law. And all these 8 people formed a small team of obedient people. Among them God was moving and dwelling. The minority in the whole world. ஆனா அவங்கள கொண்டு தான் அந்த உலகத்தை ஆசீர்வதிச்சிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் ரெயின் கோ வரும்போதெல்லாம் God says to you and me, I made a covenant with that family. Do you want a blessed family? Do you want to see a blessed family? Blessed children? Blessed wife? A peaceful family? And prosperous family? Listen to me. யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணி குடும்ப திட்டத்துக்கு ஜெபம் பண்ணுவதற்கு 5000 கொடுங்கள், நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுகிறேன், குடும்பத்தில் தங்கும் என்று சொன்னால் ஏமாந்து விடாதீர்கள். There are so many projects coming from many ministries saying that your family will be protected by our prayers. Nonsense. Obey God. Obey God. Obey God and prove that you are obedient family to God. தேவனுக்கு கீழ்ப்படிகிற குடும்பமாக நின்று விடுங்கள். அது எல்லா இடத்துலையும். எனக்கு 6 பிள்ளைகள் இருக்கிறார்கள். என்னுடைய மூத்த மகன் 35 years, என்னுடைய கடைசி மகள் 7 years. என்னுடைய பிள்ளைகள் 3 எடுத்து வளர்க்கிற பிள்ளைகள். என்னுடைய 2வது மகனை அவனுடைய தாய் தன்னுடைய பாவ நிவாரணத்துக்காக நதியிலே போட விரும்பினால் அவளை நான் பிடித்து அவன் என் பிள்ளையானான். இன்றைக்கு 28 வயது. Taller than me, fairer than me, a handsome young man. Finished his MBA. And I got 2 little good kids, 8 and 7. Wonderful delights of our family. என்னுடைய 4 மூத்த மக்கள். First son was a computer engineer. His wife is a PhD in hematology. Did her PhD in CMC Vellore. They joined the ministry last year. My second son has already joined the ministry. My third son is also did his visual communication and animation. He joined the ministry. My 4th daughter did medicine in Russia, joined the ministry as a missionary. Not as a successor for her father, no. அப்பாவுடைய ஷூல இறங்குறதில்ல. I got 2,330 people and they are one among them. They got their own sphere of working. They are part of the team, getting the same allowance as other missionaries. No special privileges. Even my second son is not accepting even that honorarium. I want to tell you, one day I never forced them. அவங்கள ஒரு நாள் நான் கண்டிப்பட்ட நீ ஊழியத்துக்கு வந்து அவன் அப்படின்னு ஒரு நாள் நான் சொல்றதில்லை. ஒரு நாள் சொல்றேன். And I asked all my children, what made you to join me in reaching the unreached, untouched people? They said, Daddy, your life. அப்பா, உங்க வாழ்க்கையை பார்த்தபடி நாங்கள் இப்படி வாழ முடியாது. நான் என் குடும்பத்தை பெருமை பாராட்டுறேன், மேன்மை பாராட்டுன்னு சொல்லல.
ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். The day I accepted the Lord, I said, Lord, I will say yes to you all the time. All the time. In any difficult situation, even. என் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நான் கையெழுத்து கொடுக்கும்போது நான் கொடுத்த ஒரு பெரிய காரியம். அதனால தான் 1 பேதுரு 3வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். 1 Peter 3rd chapter verse 20. 1 பேதுரு 3வது அதிகாரம். அந்த ஆவிகள் நோவாவின் காலத்தில் இருந்த அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவர்கள். Only 8 people obedient, the rest were disobedient. அதான் தேவன் காட்டி கொடுக்கிறார். அந்த ஆவிகள் பூர்வ காலத்திலே நோவா பேழை உண்டாக்கின கீழ்ப்படியாமல் போனவர்கள். கீழ்ப்படிந்த 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார். அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது. Can you see the 21st? Read the 21st also. அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது. மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறார். When you are coming to the baptism tub, you must realize I have committed to obey God unconditionally, implicitly. எந்த நிபந்தனையும் இல்லாமல் முழு மனதோடு அவருக்கு கீழ்ப்படி ஒப்பு கொடுக்கிறேன் என்கிற ஒப்பு கொடுத்தலின் அடையாளம் தான் ஞானஸ்நானம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானம். மாலை நேரத்தில் தேவன் உங்களோட பேசுகிறார். Are you want to be obedient to God's voice? God is not going to ask you to make an ark as he did with Noah. Noah அவரிடத்தில் சொன்னது போல ஒரு பெரிய பேழை உண்டாக்க சொல்லவில்லை. ஆனால் நீங்க கீழ்ப்படிகிறதுக்கு ஆயத்தம் தான். பாடலை பாடுகிறோம் அல்லவா, கீழ்ப்படிய கற்றுக்கொண்டோ தடுமாற்றம் கொள்ளா. கண்களை மூடலாம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, ஜீவ ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, ஜீவ ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இன்னும் மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனின் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனின் வாசல்களை
ஒரு அழைப்பையும் கொடுக்க போவதில்லை. நாளைய தினத்தில் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அதற்கு முன்னதாக கொஞ்சம் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். பாஸ்டர் டிக்சன் எனக்கு போன் பண்ணி கேட்டார், என்ன தலைப்பில் பிரதர் பேச போறீங்க? நான் சொன்னேன், பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதலை ஒட்டுவோம். மாலை நேரத்தில் தேவன் நம்மளோடு கூட பேசி இருக்கிறார். Better than your offerings, better than your sacrifices. God looks for your obedience. உங்கள் காணிக்கைகளை காட்டிலும், உங்கள் பலிகளை காட்டிலும், உங்கள் சோஸ்திர பலிகளை காட்டிலும், உங்கள் துதிகளின் பலியை காட்டிலும் ஆண்டவர் விரும்புகிறது கீழ்ப்படிதலை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எத்தனை இடங்களில் ஆண்டவர் பேசியும் கீழ்ப்படிய கூடாதவனாக என்னுடைய மாம்சம் எனக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிய கூடாமல் போகிறது என்று வேதம் சொல்லுகிறவா. If that is true, my carnality is resisting my obedience. Can you obey God in difficult situation? If you obey God, you will be a blessing for the whole nation. You will be, நீங்க தேசத்தை கலக்கிட ஆண்டவரே எங்களுக்கு வல்லமை தாரும் என்று பாடினீர்கள். Good. But I want to show you the simple truth. God wants to dwell among people those who are obedient. தனக்கு கீழ்ப்படிகிற மக்கள் மத்தியில் தேவன் வாசம் பண்ணுகிற போது தேசத்தை கலக்குவதற்கு போதுமானதாக இருக்கிறார். ஆகையினால் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பேதுரு சொல்லும்போது கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னார். God wants to give His Spirit to people those who are obedient, and God can fill you with that power, and God can make you a blessing. God can make your family a blessing, and your family, whole family will be protected because of your obedience. உங்க கீழ்ப்படிதல் நிமித்தம் முழு குடும்பமும் காக்கப்பட முடியும், அழிவிலிருந்து தப்புவிக்கப்பட முடியும். It was not easy, but my Bible says கர்த்தர் தனக்கு கட்டளையிடப்பட்டபடியெல்லாம் நோவா செய்து முடித்தான். May the Lord continuously minister unto you. The Spirit of God may minister unto you as you open up your heart and mind. நாளைக்கு நான் அதே காரியத்தை தொடர்ந்து பேசும்போது இன்னும் ஆண்டவர்களோடு கூட பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். ஆனால் இப்பொழுது சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு கீழ்ப்படிதலான இருதயத்தை தாரும், ஆண்டவரே கீழ்ப்படியத்தக்கதான உள்ளத்தை தாரும், ஒதுங்கி விடாதபடி காத்துக்கொள்ளும். எங்கள் மத்தியில் நீர் பிரசன்னமாகி உலாவி வர வேண்டும். என் குடும்பத்தில், எங்கள் சபையில், அதனுடைய விளைவாக எங்கள் தேசத்தில், எங்களுடைய சுற்றுப்புறத்தில் நான் நம்முடைய பிரசன்னத்தை கொண்டு வருகிற பாத்திரமாக மாறுவதற்கு கீழ்ப்படிதலை எங்களை கற்றுத்தார் என்று சொல்லுங்கள். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரே ஒரு கவி மாத்திரம், உமக்கு உகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்புக் கொடுத்தேன், ஆள் கொண்டு நடத்தும் என்று சொல்கிற அந்த அர்ப்பணிப்பின் கவியை மாத்திரம் எல்லாம் சேர்ந்து பாடலாம். உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தே, உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தே, ஆள் கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும்